வீரபத்ரங்கிற சாமி வந்து லிங்காயத்து சிவாவோட பெரிய மகன். அந்த வேர்வையில தான் இந்த வீரபத்ர சுவாமி வராரு. வீரபத்ரனுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? சிவா சிவா பார்வதி. சிவா பார்வதி. யார் அந்த பொண்ணு? யாரு? இது என்ன சாமிங்க? மகாருத்ரம். மகாருத்ரம்னா அந்த காலத்துல இது மகாருத்ரா. மகாருத்ரா வீரபத்ரன் இல்லையா? அது வீரபத்ரா. வீரபத்ரா. ನಾವು மகாருத்ரான்னா இது வீரபத்ரா. ஓ, வீரபத்ர சுவாமியை தான் நீங்க வந்து மகாருத்ரான்னு சொல்றீங்க. ஆமா. அந்த மகாருத்ரான்னா அந்த காலத்துல தக்ஷபிரம்மா யாக வச்சுட்டு மகா பார்வதினா கூட்டல. அப்ப மகா பார்வதிக்கு நோ வந்துச்சிங்க. ஐயா என்ன கூட்டல, அவரு எல்லாருமே கூட்டிட்டாங்க, நம்மள கூட்டல அப்படின்னு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுது. மனசா நோ வந்துச்சிங்க. மனசு கஷ்டப்பட்டது. ஆமா, நோவுங்கிறது மனசு கஷ்டப்பட்டாங்க. ஆமா. அப்பா சிவனா போட்டுட்டு பாரப்பா எங்க நான் கூட்டல இருந்தா அப்படி கேட்டாங்க. சிவனுக்கே கோபம் வந்துச்சிங்க. சரி. அப்பா இந்த பக்கம் ஒரு பெவரனா தகுதி உள்ளே போட்டுறதுக்கு இந்த வீரபத்ர சுவாமி வெளியே வந்தாங்க. ஓ, இந்த பக்கம் என்ன எடுத்து போட்டாங்க? வேர்வையா? ஓ, அந்த வேர்வையில தான் இந்த வீரபத்ர சுவாமி வராரு. ஆமா. சரி. அவருக்கு கோபம் வந்துச்சிங்க. என்ன ஒரு அப்பனே கொடுங்க, என்ன சொல்லுங்க அப்படி கேட்டாங்க. அந்த காலத்துல அவர் ஒரு அப்பனே கொடுத்துட்டாங்க. சிவா வரம். வரம் அப்பனே என்ன வரம் கொடுத்துட்டாங்க? வரம் கொடுத்துட்டாங்க. இந்த வர பாருங்க இருக்குது, ஒரு ஒரு இது இருக்குதுங்க. இதெல்லாம் வரம். அதெல்லாம் அவர் நான் ஒரு கத்னாக்க கடிச்சிட்டு அந்த மாலை போட்டுட்டு திடீர்னு ஒரு யாருக்கு வந்துச்சுட்டாங்க இவரு சிவன் கிட்ட. அப்பா சிவா அடாடா இந்த எல்லாம் ரத்தம் இருக்குதுங்க இந்த துணித்துல, இப்ப என்னத்துக்கு நீ வந்து அப்படி கேட்டாங்க. அப்ப அவருக்கு இன்னும் கோபம், ஃபுல்லு கோபம் வந்துச்சுங்க. அப்ப பத்ரகாளி என்ன ஒரு சிருஷ்டி பண்ணி ஒரு பொண்ணுன்னா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? வீரபத்ரனுக்கு. வீரபத்ரனுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? சிவா சிவா பார்வதி. சிவா பார்வதி. யார் அந்த பொண்ணு? யாரு? பத்ரகாளி. அவருக்கு இன்னொரு பக்கம் இது பத்ரகாளியா? பத்ரகாளி. அவர் ஒரு பொண்ணை ரெடி பண்ணி இவருக்கு கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டாங்க. சரி. இப்ப அவருக்கு ஒரு சாப்பம் வச்சுங்க. இந்த இதெல்லாம் ரத்த துணியில எல்லாம் நீ உள்ளே வந்துட்ட, நீனா வீரமடவாளியாகன்னா வீரமடவாளியன்னா இது துணி சேர்த்துருவாங்க பாருங்க. நான் முடவாளின்னா நிம் பேர்ல என்ன கூப்பிடுவாங்க? சரி, நீங்க கன்னடத்திலேயே கூட சொல்லலாம். ಇಸ್ರೇಲೆ ரெடி பண்ணுவாங்க பாருங்க. ಅಂತ ಮುಡವಾಳಿ ಅನ್ನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇಸ್ತ್ರಿ ಮಾಡ್ತಾರೆ, ಅಗಸರು ಅಂತಾರೆ. ಅವ್ರನ್ನ ರೆಡಿ ಮಾಡಿ ನೀನು ಮುಡವಾಳಿಯಾಗಿ ಬಟ್ಟೆ ಹೋಗಿ ಅಂದ್ಬಿಟ್ರು. ಇವಾಗ ನೀವು அதாவது துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கிறவங்க கிட்ட வண்ணா. ஆமா. ಅವ್ರು ತುಳಿ ತಿಂದಿಟ್ಟೆ. இப்போ ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಶಾಪ ಎಪ್ಪ ವಿಮೋಚನೆ ಆಗನು ಅಂತ ಕೇಳಿಸಿಟ್ಟಾಗ ಇಂತ ಇದ್ರಲ್ಲಿ ಬಿಜ್ಜಾಳರಾಜನ್ ಅವರು ಇದು இருக்கிறோம் ಬಸವ ಕಲ್ಯಾಣತ್ಲೆ ಅವ್ರನ್ನ ತಲೆನೇ ನೀ ಅಪ್ಪ ಇಡ್ತಿಟ್ಟು வந்தாரு. அப்ப ನೀನು ನಾನು ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ನೀನು வரணும், அதுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சிவா சாப்ப வச்சுட்டுங்க. யாருக்கு? வீரபத்ரனுக்கு. வீரபத்ரனுக்கு சிவன் வந்து அந்த துணியில வந்து ரத்தம் இருக்கு, அதனால அது ஒரு உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அசுத்தமாயி போச்சு. அதனால யாரை எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க? நீ துணி செஞ்சுட்டு மடுவாளி ஆகின்னு வரணும் சொல்லிட்டாங்க. இப்ப பஸ்வேஸ்வரர் இருக்கிறாங்க, அங்க கூடத்தில் இருக்கிறாங்க பஸ்வேஸ்வரர். அவருக்கு துணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீர மடுவாளின்னா இவர் பேரு வீர மடுவாளி. அப்ப அவர் அந்த வீர மடுவாளி அந்த பிஜாலராஜன் தலையடிச்சிட்டு வந்து பஸ்வன் கிட்ட வச்சிருக்கே. அப்ப சாப்ப விமோச்சனை ஆயிடுச்சு. அந்த காலத்துல இந்த காலத்து வீரபத்ர சுவாமி அப்படின்னு பேர் வந்தது. இவர் வந்து என்ன லிங்காயத்தா? லிங்காயிச்சு. வீரபத்ரன் வீரபத்ரங்கிற சாமி வந்து லிங்காயத்து. லிங்காயத்து. சிவாவோட பெரிய மகன். சிவனோட பெரிய மகன். சரி. ரெண்டாவது சண்முகா கணேஷா இதெல்லாம் ரெண்டாவது. இவர் பெரிய, இவர் தான் பெரிய மகன். வீரபத்ரன் தான் சிவனுடைய பெரிய மகன், முதல் மகன்.